அனைவருக்கும் வணக்கம். எல்லா பதிவுகள்லையும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவது வழக்கம். இந்த பதிவில் கேட்குறதுக்கு மனசு இல்லை, கேட்டாலும் உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றது, மனசில் என்ன நினைப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். 2-3 நாட்களாக போயிட்டுருக்க ஒரு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 வயது பெண் குழந்தை, அவங்கள வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை நியூஸ் பேசி 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 மனசு கனத்து போகுது. பட் இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கவே மாட்டேங்கிறது. நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள். என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டது என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்து பண்ணணும். கல்ஃப் கண்ட்ரிலலாம் பாருங்கள், அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரையிலும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் பெண்களை வந்துட்டு தவறாக பார்த்தாலே போதும், கூட்டிகிட்டு போயிட்டு ஆணுறுப்பை கட் பண்ணிவிட்டு தலையை கட் பண்ணிடுவாங்க, பப்ளிக்கில் பண்ணுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும், யாரையும் தவறுதலாக பார்க்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் அப்படி பண்ணுறதே கிடையாது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, அவனுக்கு மருத்துவ செலவு பண்ணுறது, குற்றவாளி அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு இருக்க ஆதங்கம்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட பிடிச்சி கொடுத்துடணும். என்ன பண்ணணுமோ அவனை அப்படி பண்ணி கொள்ளணும். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பேசுகிறது வந்துட்டு வன்முறையை தூண்டக்கூடிய செயலாக தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சமூக வலைதளங்களில் இப்படி பேசக்கூடாது, அது எனக்குமே தெரியும். ஆனால் ஒரு அந்த குழந்தையை பெற்ற தாயுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு தாயாக என்னால் உணர முடியும். தாயாக இல்லை அப்படின்னாலுங்க ஒரு சக மனுஷங்களாம் நம்மால் வந்துட்டு அந்த பெயினை வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 10 வயசு பெண் குழந்தை. இது எனக்கு என்னென்னா, அந்த அந்த தப்பு பண்ணா இல்லை, அவங்களோட இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கணுங்க. சொல்லி வளர்க்கணும் இல்லையா? எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்பொழுது நல்ல குழந்தைங்க தான். அவங்க எப்படி அவங்கள வளர்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. சொல்லி தரணும் இல்லை, பெண்களை எப்படி பார்க்கணும், அம்மா அப்பாவை எப்படி பார்க்கணும். எல்லாரும் மனுஷங்க தான். விலங்குகளாக இருந்தாலுமே நாயை கூட விலங்குகளை கூட துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லை, அதுக்கு கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இல்லை. இப்போ இந்த அமைப்புகள்லாம் எங்கே போனீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது இம்மிடியேட்டாக வந்துட்டு அதுக்கு தண்டனைகள் கொடுக்கணும். அதுக்கு வருடக்கணக்கில் ஆகுது. தயவு கூர்ந்து இந்த இந்த செக்ஸை பற்றியான ஒரு பாடங்களை எல்லாம் ஸ்கூலில் கொண்டு வரணும். இது நிறைய பேர் முன்பு இருந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி வேர்க்கிறத பற்றி பேசுகிறோம், என்ன தலைவலிக்குதா, என்ன கோவமாக இருக்கியா, இப்படின்னு எல்லா உணர்வுகளையும் எல்லா விஷயங்களையும் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம், அதுக்கு தயங்க மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த செக்ஸை பற்றி பேசுறதுக்கு மட்டும் எல்லாருமே கூச்சப்படுறாங்க. அது கூச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது ஒரு உணர்வு, அது தவிர்க்கவே முடியாது, அது எல்லாருக்குமே நீடு. பட் அதை எப்படி அணுகணும், அந்த ஃபீலிங்ஸ் வரும்பொழுது எப்படி கையாளணும், இதை குறித்தான ஒரு விரிவான பாடங்கள் குழந்தைங்கள்லேருந்து நம்ம அதை எடுக்கணும். இது பேசுறதுக்கு தயங்கக்கூடாதுங்க. இது தயவு செஞ்சு எனக்கு அதை குறித்தான ஒரு இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் அதை சார்ந்து அந்த துறை சார்ந்து படிச்சிருப்பீங்கல்ல, அதில் வல்லுநர்கள் எல்லாம் இருப்பீங்கல்ல, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை பெண்களை குழந்தைங்களை இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபடக்கூடியவங்க யார் அப்படின்னா மோஸ்ட்லி தெரிஞ்ச நபர்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அரகண்ட்டாக, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பவ்யமாக சாந்தமாக அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. 2-3 பெண் பிள்ளைகளை கூட அவங்க பெற்று இருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருப்பாங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. இது ஒரு நோயாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்கவே வேண்டாம். இப்போ ஒரு குழந்தைய பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வருது, 2-3 குழந்தைங்க கிட்ட நீங்கள் தப்பாக அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்கள். அதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது.
பெற்றோர்களாகிய நீங்களும் என்னன்னா குழந்தைங்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச், இப்போ எல்லாருமே பேசுவோம், குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்கறது. அதை கண்மூடித்தனமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், குட் டச்னா தலையை தொடுறது, ஓகே இப்படி மேலே இப்படி தொட்டு பேசுறது, சும்மா கை கொடுக்கறது, இது குட் டச். பேட் டச்னா அந்தரங்க உறுப்பில் மட்டும்தான் கையை வச்சு அவங்க ஏதாவது தொட்டாங்க அப்படின்னா அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுவே தவறு. அதாவது இப்போ தலையை தொடுறாங்க அப்படின்னாலே ஒரே இடத்துலையே ரிப்பீட்டடாக அவங்க டச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவுமே தவறு தான். சாதாரணமாக இப்படி தலையை தடவி கொடுத்து கையை கொடுக்க இப்படி தட்டி கொடுக்கறது, தோளில் தட்டி கொடுக்கறது, அது வந்துட்டு ஒரு விஷயம் கிடையாது. இப்போ தோளில் தட்டி கொடுக்கறதே ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவுமே பேட் டச்சில் தான் வரும். கையை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே ரிப்பீட்டடாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவுமே பேட் டச்சில் தான் வரும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்வான்டாக ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்க சும்மா சும்மா தொட்டு பேசவே கூடாது. ரிப்பீட்டடாக தலையாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் சரி, உடம்புல எந்த பாகத்தையுமே தொட்டு பேசக்கூடாது. இது வந்து பேட் டச். வெரி பேட் டச் எது அப்படின்னா நம்ம இன்னர் போடக்கூடிய இடத்துல தொட்டு பேசுகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்க கேட்பாங்க, ஆமாம் அப்போது அண்ணா கட்டி பிடிக்கிறாங்க பரவாயில்லையா, அக்கா கட்டி பிடிக்கிறாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தெளிவாக விளக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ரிப்பீட்டடாக ஒரு இடத்துல உங்களை டச் பண்ணி ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னா அதுவுமே பேட் டச் தான். இது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சில குழந்தைங்க வந்து பயப்படுவாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம என்னதான் தைரியத்தை சொல்லி கொடுத்தாலுமே கூட இந்த இந்த நபர்கள்லாம் இருக்காங்க இல்லை, இந்த சைக்கோலாம் இருக்காங்க இல்லை, பெண்கள்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட இந்த மாதிரி தவறுதலாக நடந்துக்கிறாங்க இல்லை, அவங்க நடந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொன்ன அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு தைரியமான குழந்தைகளாக இருந்தாலுமே கூட தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க அந்த குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்பா அம்மாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது உன்னை டச் பண்ணாலும் அந்த மாதிரி பேசினாலும் நீ வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த தைரியத்தை ஊட்ட வேண்டியதும் நம்முடைய கடமை. ஏன்னா இந்த விஷயத்துலையும் நிறைய குழந்தைகள் வந்து லாக் ஆகிடுறாங்க. இன்னொன்று, பெற்றோர்கள் நம்மளும் சில தவறுகள் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்க வந்து எல்லார்கிட்டையும் பேசணும், எல்லார்கிட்டையும் பழகணும், அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு விதத்தில் ப்ளஸ் அப்படின்னு நினச்சாலும் கூட பல விஷயத்தில் அது வந்துட்டு மைனஸாக போயிடுது. எல்லாருமே அவங்கவுங்களோட குழந்தைகளை வந்துட்டு அடுத்தவங்க குழந்தைங்கள தன்னோட குழந்தைங்களா நினைக்கிறதே கிடையாது. எல்லாருடனும் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அப்படி பழக விடும் பொழுது சில நபர்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கும் பிடிக்காது. அங்கிள் பாரு, அங்கிள் வந்திருக்காங்க பாரு, பேசு, அங்கிளுக்கு முத்தா கொடு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க அது பண்ண மாட்டாங்க. அதை அவங்கள விட்டுறணும். அது இயல்பாகவே கடவுளே கொடுத்துருக்க ஒரு விஷயம், அந்த தயக்கம் அவங்களுக்கு. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள நம்ம வம்பு பண்ணி நீ போய் வந்திருக்காங்க, போய் உட்கார்ந்து பேசு. அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தூரத்து சொந்தக்காரங்க இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு குழந்தைங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா அதை காது கொடுத்து நம்ம கேட்கணும். இல்லை அவங்க தெரியாமல் தான் தொட்டிருப்பாங்க, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, விட்டுடு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. குழந்தைங்க கிட்ட மெயினாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை காது கொடுத்து நம்ம கேட்கணுங்க. குட் டச் பேட் டச்சோட கிளாரிட்டியை குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதுக்கப்புறம் அதாவது பயந்துட்டு தான் ஒரு சில குழந்தைங்க அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ரைட், அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. குழந்தைங்க இல்லை, தெரியாது, அதை விட்டுடுவாங்க. அப்போது இந்த மாதிரி உங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன், உங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவேன், இதை போய் வீட்டில் சொன்னேன் அப்படின்னா அப்படின்ற குழந்தைங்களுக்கு இல்லை, யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை, ஒரு தைரியத்தை பெற்றோர்களாக்கிய நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மிருகங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நிறைய அமைப்புகள் இருக்காங்க. கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும், தெருவில் தெரிகிறவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள க்ளீன் பண்ணி அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க எல்லாம் வந்து வெளி தோற்றத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மைண்ட் வைஸ் வந்துட்டு அவங்க கரெக்டாக இல்லை அப்படின்றது தெரியுது விசிபிளாக.
அவங்கள கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன் போர்வையில் வளம் வந்துட்டுருக்காங்க இல்லையா? இந்த மனுஷங்களையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவங்கள ஒழுங்குபடுத்த வேண்டியது அப்படி வேணும். அதுக்கு ஒரு அமைப்பும் நம்ம செயல்படணும். இந்த மாதிரி உள்ளவங்களையும் அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரியான தாட் இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து முறையாக அவங்களையும் சரி பண்ணணும். எப்படி நம்ம போதையில் உள்ளவங்களை நம்ம சரி பண்ணுறோமோ, மனநல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம சரி பண்ணுறோமோ, அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு முறையான ஒரு கவுன்சிலிங், முறையான அறிவுரைகள் இவங்களுக்கு வழங்கி இவங்களையும் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணவே முடியாத இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒன்று சுட்டு கொன்னுடணும். பண்ணவே முடியாது அப்படின்னா அடிப்படையில் வந்துட்டு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு என்னென்னா, அவங்கவுங்க குழந்தைங்கள வளர்க்குறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அந்த மாதிரி செய்யக்கூடிய பிள்ளைகளோட பெற்றோர்களை தான் முதல்ல தண்டிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க ஒழுங்காக சரியாக நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு 30 வயது அந்த ஆளுக்கு, அந்த பர்சன் அவருக்கு கூட ஒருத்தவன் துணையாக பண்ணியிருக்கான், அந்த ஆளுமே அவனுக்குமே கிட்டத்தட்ட 30-33 வயது, 10 வயது குழந்தை. எவ்வளோ நரக வேதனையை அனுபவிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கலையா? இது எது நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு கூர்ந்து இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் நமக்கு தெரியுங்க, ஓரளவுக்கு அந்த மனுஷங்களை பார்க்கும்பொழுது நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சொசைட்டிக்குள்ளே தானே இருக்காங்க. அப்போ இவங்களோட பிஹேவியர்ஸ் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல்கிறீங்களே, விபத்து நடந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், திருட்டு நடந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உடம்பு சரியில்லைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஸ்கேம்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய சந்தேகத்துக்கு இடமான நபர் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று மறைமுகமாகவோ எப்படியோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட நடத்தையை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இதுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? ஸோ எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு சரி வரும் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. தயவு கூர்ந்து ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. அந்த தாய்க்கு எவ்வளவு வலி இருக்கும் பாருங்கள். அந்த குழந்தை இறந்து போச்சு, இது பேசுனா மனசு வலிக்குங்க. ப்ளீஸ் இது வந்துட்டு இதனுடைய வேர், இந்த ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதை தாண்டி இன்னும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை பண்ணால் நல்லா இருக்கும். ப்ளீஸ் அரசாங்கம் கொஞ்சம் இதை கொஞ்சம் கிடையாது, இதை தான் முதல்ல கன்சிடர் பண்ணணும். எல்லாருமே குழந்தைய விளையாட விட மாட்டாங்க, ஸ்கூல் போகிறதுக்கு விட மாட்டாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. பொத்தி கிட்டத்தட்ட பெண்கள் இன்றைக்கு வந்து வெளியில் வரோம், வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாம் இது எல்லாம் இப்போ நடக்குது அப்படின்னா சாதாரணமாக இப்போ கிடைச்சது கிடையாது. 1000 வருடம் போராடி அதற்கப்புறம் பெற்ற சுதந்திரம் இது. திரும்பவும் இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை இப்படி வெளியில் அனுப்புறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே அவங்கள பூட்டி வைக்க முடியுமா? தயவு கூர்ந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். நன்றி.